Hi friends, welcome to Tummy Time Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல காப்பர் பாத்திரத்தை கழுவுறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மூணு மெத்தட்ல ட்ரை பண்ண போறோம். நெட்ல பார்த்ததும் நிறைய மெத்தட்ல வந்து போட்டுருக்காங்க. சோ அதல பாத்தீங்கன்னா நான் மூணு மெத்தட் எடுத்து நான் ட்ரை பண்ண போறேன். சோ எந்த மெத்தட் வந்து நல்லா வொர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ என்கிட்ட இருக்கிற தவளை பாத்தீங்கன்னா தவளை 2 டம்ளர் ஒரு தட்டு இருக்குது காப்பர்ல. சோ இதுல தான் நாங்க தண்ணி பிடிப்போம். இப்போ 2 டேஸா நான் கழுவாம வச்சதனால காத்து படுற இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்லையும் உள்ள பார்த்தீங்கன்னா காத்து படாது தட்டு மேலே வச்சதுனால உள்ள பாருங்க நல்லா க்ளீனாக அதே மாதிரி இருக்குது. சரி இப்போ கழுவலாம். இப்போ கழுவுறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய பாத்திரமா இருந்தால் நீங்கள் 2-3 லெமன் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்துருக்கிறேன், அதே லெமன் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். கூட பார்த்தீங்கன்னா உப்பு, சால்ட் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட லெமன் இல்லைன்னா நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். இது நார்மல் பிளைன் வாட்டர் தான். சீக்கிரமாக உங்களுக்கு புளி ஊறணும்னா சுடுதண்ணி ஊற்றி ஊற வைங்க, உடனே வந்து புளி ஊறிடும். ஸோ நான் நார்மல் பிளைன் வாட்டரில் தான் ஊற வச்சுருக்கேன். இது ஓரமாக இருக்கட்டும். எதுக்கு நான் பாத்திரத்தை தண்ணி பிடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம கைப்படாமல் வந்துட்டு எப்படி வந்து காப்பர் விசில்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது சொல்லி இன்னொருத்தவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மெத்தடை இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்த 2 டம்ளரையும் பார்த்தீங்கன்னா நம்ம கைப்படாமல் கழுவ போகிறோம். ஸோ நான் வந்துட்டு எலுமிச்சை பழத்தில் இருக்க ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த எலுமிச்சை பழம் மேலே தோல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் அதில் போட போகிறேன். நீங்கள் வந்துட்டு லெமன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே போடுறதுனாலும் போடலாம், கட் பண்ணி போடுங்க. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டம்ளரும் பார்த்தீங்கன்னா முழுகிற அளவுக்கு தண்ணி ரொப்பிக்கோங்க. அதில் பாத்திரத்தை ரொப்பிட்டு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வந்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணி வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியிலே ஒரு 1/2 மணி நேரம் இருக்கணும். ஸோ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. கடைசியாக பார்க்கலாம் இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகலையா சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அது 1/2 மணி நேரம் இந்த தண்ணியிலே இருக்கிற சுடு தண்ணியிலேயே. வெளியே மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு, உள்ளே சேஞ்ச் ஆச்சா சொல்லிட்டு பார்க்கலாம் கலரு. இப்போ இன்னொரு மெத்தட் ட்ரை பண்ண போகிறோம். செகண்ட் மெத்தட் என்ன ட்ரை பண்ணோம் பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த புளி தண்ணியை வச்சு தட்டை க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு நான் க்ளீன் பண்ணல, எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தட்டை கழுவலாம். புளி ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா புளி வந்து நல்லா எஃபெக்டிவானது. புளி வந்துட்டு கிளியராக வந்து கழுவிடும். ஃபஸ்ட்டு நம்ம புளியை போட்டு தேய்ச்சிக்கணும். தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு, நம்ம சால்ட் உப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிற இடத்துல வச்சு நம்ம கழுவுங்க. கொஞ்சம் ஏன்னா வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்து கழுவுனா தான் இது வந்துட்டு நல்லா வந்துட்டு அதோட அழுக்கெல்லாம் போகும். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள் முன்னாடி கலருக்கும் இப்போ கலருக்கும் நல்லா வித்தியாசம் தெரியுது. புளியை மட்டும் வச்சு தேய்ச்சோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வலிக்கி போயிடும். கொஞ்சம் வந்து நம்ம ஸ்பாஞ்ச் ப்ரஷ் இருக்கும் பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்குறது, அதை வச்சுக்கோங்க. செப்பரேட்டாக இந்த பாத்திரம்லாம் விளக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ப்ரஷ் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அதோட பிசு பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம பாத்திரம் விளக்கும் போது அதோட சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் புளியும் உப்பு சேர்த்து நம்ம கழுவி இருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா க்ளீனாக வந்துருச்சு. தண்ணியில் கழுவுன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிலெல்லாம் காய வைக்கவே கூடாது. இந்த பாத்திரத்தெல்லாம் உடனே நல்லா வந்துட்டு சுத்தமான வந்துட்டு காட்டன் துணியில் வந்து உடனே வைப் பண்ணி எடுத்துடணும். நம்ம வெயிலில் காய வைக்கிறோம் இல்லை ஃபேனில் காய வைக்கிறோம்னா உடனே காற்று பட்டோன்னே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பழைய கலருக்கே போயிடும். ஸோ வந்து செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியா சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் மெத்தட் ட்ரை பண்ண போகிறோம். லெமன் ஜூஸ் எடுத்துருக்கிறேன். அந்த லெமன் ஜூஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் லெமன் ஜூஸ் உங்கள்கிட்ட இல்லைனா வினிகர் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் 2 ஸ்பூன் வந்துட்டு உப்பு சேர்த்துருக்கேன், சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் கொட்டையோடு சேர்க்கலாம், லெமன் ஜூஸ் கொட்டை இல்லாமலும் சேர்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அது இல்லைனா ஆப்ஷனல் உங்களுக்கு வினிகர். இப்போ வந்து க்ளீன் பண்ணலாம் தவளையை. இது வந்து மேஜிக் மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. இப்படி ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த மிக்ஸை வந்துட்டு அது மேலே வச்சதுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர் சேஞ்ச் தெரியுது பாருங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த லெமன் தோலை வச்சு தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பாஞ்ச் ஏதோ யூஸ் பண்ணல பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது
இதில் என்ன ஒரே ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் grip கிடைக்காது. லெமன் வந்து இந்த தோல் வந்து வலுவலன்னு இருக்கும் பார்த்தீங்களா. நீங்கள் ஸ்க்ராட்ச் அந்த இரும்பு நார்லாம் போட்டு தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ஸ்க்ராட்ச்லாம் விழுந்துடும். கொஞ்சம் பார்த்து இரும்பு நார்லாம் யூஸ் பண்ணாதீங்க முக்கால்வாசி. இப்போ பாருங்கள் தவளை வந்து ரொம்ப பலபலன்னு சூப்பராக ஆயிடுச்சு. வெறும் லெமன் ஜூஸும் உப்பும் போட்டு தான் நம்ம தேய்ச்சோம். அப்படியே புது தவளை மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் நம்ம துணியை வச்சு துடைப்போம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உடனே துடைச்சிருங்க. ஸோ நல்லா கிளியரான காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க. அழுக்கான துணியாக இருக்காதீங்க. நம்ம மறுபடியும் உடனே தண்ணி ஊற்றி வைக்கணும். இந்த காப்பர் விசில்ஸில் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் வரைக்கும் தண்ணி வச்சுக்கோங்க. 12 மணி நேரத்துக்கு மேலே வைக்காதீங்க தண்ணி. இப்போ நம்ம நைட் தூங்க போகிறோம்னா தவளையில் வந்து கழுவி வச்சுட்டு மறுபடியும் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு காலைல எழுந்து தண்ணியை குடிங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள் தட்டும் தவளையும் ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சு. எங்களுக்கு இந்த 2 மெத்தடும் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடோட ரிசல்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள் வெளி எல்லாமே நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது. கிறுக்கி பிடிச்சிருக்கேன் நான். எங்களுக்கு இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. உள்ளே அப்படியே பச்சை கலரில் இருக்குது. ஸ்பெஷலாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரில் இருக்கவே கூடாது காப்பரில். அது நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. உள்ள கருப்பு கலரில் பச்சை கலர்லாம் இருக்கவே கூடாது. அதனால் திருப்பி எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க அதிலேருந்து எடுத்து மறுபடியும் நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து எலுமிச்சை பழம் போட்டு தேய்ப்போம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி மறுபடியும் உட்காந்து ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நார்மலாக நம்ம ப்ளைனாக புதுசு மாதிரி வந்துச்சு. எப்படி பார்த்தீங்கன்னா திட்டு தான் இருந்துச்சு. ஸோ வந்து எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம கை போட்டு தேய்ங்க சிரமம் பார்க்காம. ஸோ இது மாதிரி வந்துட்டு கை இல்லாமல் நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு க்ளீன் பண்ணுறவங்க மெத்தட்லாம் யூஸ் பண்ணோன்னா நம்ம உடம்புக்கு தான் கெடுதல். ஸோ கை போட்டு க்ளீன் பண்ணது ரொம்ப சூப்பராகிடுச்சு. பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். டம்ளர் உள்ளேயும் பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு புதுசு மாதிரி பலபலன்னு இருக்குது. ஸோ நான் ட்ரை பண்ண மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டம்மி டைம் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போ ஃபியூச்சரில் வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் தவறாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.